உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒரு ஞானம் பெறணுன்னா ஞான வழியை ஞான மார்க்கத்தில் நம்ம பயணம் பண்ணணும்னா ஒரு குருநாதருடைய உதவி தேவை. ஞானத்தை கற்றுக்கணும், ஞான வழியில் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குருநாதருடைய உதவியோட அந்த குருநாதர் காட்டக்கூடிய பாதையில் பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஞான மார்க்கத்தை அடைய அந்த ஞானத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுகளும் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த குரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானம் உள்ளவராகவும் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவராகவும் இருக்கணும். அதுக்கு சொன்னால் திருமூலர் சொல்லுவார் அவருடைய செய்யுளில் கூட, குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுந்தாரே அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி குருவாக இருந்துடக்கூடாது. அது குருவாக இருந்தாருன்னா அந்த சீடனும் குருடனாகி குருடாகி குருட்டாட்டம் ஆடின மாதிரி ஆகிரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அது மாதிரி அந்த குருமார்கள் இருந்துடக்கூடாது. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்துடவும் கூடாது. பல கட்ட சோதனைகளில் தான் அவங்கள நீங்கள் தெரிஞ்சு, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. அதுக்கு சொல்ல வர்றது, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் யார் நல்ல குரு யார் சரியில்லாதவர்னு நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாத நிலை இருக்குது. அதில் கொஞ்சம் நம்ம சரியாக தேர்வு செஞ்சு பயணம் பண்ணோம்னா அந்த ஞான மார்க்கத்தை நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த குருவினுடைய நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கணும்னு நான் என்னை பொறுத்தளவு என்ன சொல்கிறேன்னா, பேதமற்று இருக்கணும். பேதம் இருக்கக்கூடாது. இவர் என்னை சேர்ந்தவர், அவர் என்னை சேராதவர், இவர் என் மொழி பேசுகிறவர், இவர் என் ஜாதியை சேர்ந்தவர், என் மொழியை சேர்ந்தவர், இவர் எனக்கு சொந்தக்காரரு, அப்போது இவர் பணக்காரரு, இவர் ஏழை அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு. அப்போது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவன் தான் எனக்கு மதமும் இல்லை, ஜாதியும் இல்லை, பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு ஒரு சமநிலை வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு மனிதன்தான் ஒரு நல்ல குருவாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. முன்னாடி அவங்க எப்படி இருந்திருந்தாலும் இந்த ஞான மார்க்கத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க வரும்போது, அது நல்ல நிலைக்கு வரும்போது, ஏன்னா இதுக்கு அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்தில் வால்மீகி அப்போது இப்படிலாம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் ரொம்ப மோசமாக ஆரம்பத்திலேருந்து திரும்பி அவங்க இந்த உலகத்துக்கு ஒரு மகானுகளாக மாறி அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த பேதமற்ற நிலை அவங்ககிட்ட எப்போ உருவாச்சோ அப்போ அவங்க ஒரு ஞானி ஆகிறாங்க, குரு ஆகிறாங்க, நல்ல தரமான ஆச்சாரியாராக குருவாக மாறிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த பயணம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஞான மார்க்கம் சிறப்பான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டு. அப்போ இந்த குரு எப்படி அமைகிறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஞானம் சித்திக்கும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பயணம் பண்ணினீங்கன்னா நல்ல சிறப்பான முறையில் இந்த ஞான மார்க்கத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். அனைவருக்கும் வணக்கம்.